ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகா சமையல். ஆகா சமையல்ல நம்ம இன்னைக்கு ரசகுல்லா பண்ண போறோம். ரசகுல்லா பண்றதுக்கு நான் 1.5 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன், 3/4 கிலோ சுகர் எடுத்து வச்சிருக்கேன், 2 லெமன் புளிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி பொடிச்சு வச்சிருக்கேன். ரசகுல்லா பண்றதுக்கு நான் 1.5 லிட்டர் பால் எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊற்றி முதல்ல காய்ச்சிக்கலாம். பால் கொதிச்சு வருது பாருங்க. பால் கொதிச்சு வந்த உடனே லெமன் ஜூஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. பாருங்க, லைட் லைட்டாக திரிஞ்சு வருது பாருங்க. இதில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. பால் திரிஞ்ச உடனே இப்போ இதே மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணியை இதில் வச்சுட்டு காய்ச்சி வச்சுட்டா பால் அதில் ஊற்றி அப்போதான் அது லெமனோட ஃப்ளேவர் போட்டு பாருங்க. 10 நிமிஷம் இப்படி ரெஸ்ட்டில் விட்டுருந்தேன். பிரித்து பாருங்க. பன்னீர் அழகா பன்னீர் கிடைச்சிருக்கு பாருங்க. இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இதை நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி ஷேப் ஆக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் எடுக்கேன். எடுத்து வச்ச சுகரை பாத்திரத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு அதில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. பாகு நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு 4 நிமிஷம் கழித்து லைட்டாக கிண்டிட்டு இப்படி தொட்டு பாருங்கள். கொஞ்சம் பிசு பிசுக்கிற தன்மை வரணும். வந்த உடனே நீங்கள் அதை போட ஆரம்பிச்சிடலாம். உருண்டை உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை
நான் கொதிக்க ஆரம்பித்து ஒரு 4 நிமிஷம் கழித்து ஊற்றி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட ஆரம்பிச்சிடுங்க. ஜீராப்பாவை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க 4 to 5 hours நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ சாஃப்டா ஃப்ளஃபியா இருக்குன்னு பாருங்க. ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு.